தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செய்தி அறிக்கையில் தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். விளாத்திக்குளம் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இசக்கிராஜா. 6 தனிப்படைகள் கொண்டு இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய பின்னணி என்ன, இந்த சம்பவத்தோடு இவர் எந்த வகையில் தொடர்பாகிறார் என்பது பற்றிய விவரங்கள் தெரிய வந்ததா? நிச்சயமாக கனகதாரா, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்க வேடந்தகர கிராமத்தை சேர்ந்த அந்த 12வது வகுப்பு படிக்கிற மாணவி கடந்த 10ஆம் தேதி வீட்டில இருந்து இரவு வேளையில பக்கத்துல காட்டுக்கு போனப்ப, இயற்கை உதவிக்கு போனப்ப காணாம போனாரு. அவரை தேடி கிராம மக்கள் எல்லாம் நைட்டு பூரா தேடியும் அவர் கிடைக்காத நிலையில மறுநாள் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் ஆச்சு. அடுத்த மறுநாள் அதாவது 11ஆம் தேதி அதே காட்டு பகுதியில் அவர் உடம்புல பல்வேறு காயத்தோட பாலியல் பலாத்காரம் செய்திருப்பார் அப்படிங்கிற அடையாளங்களோட அவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தாரு. தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த மாணவியோட மரணம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல பொதுமக்களும் அவரது உறவினர்களும் மறியல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்தாங்க. மாணவி உடலை பிரேத பரிசோதனைக்கு தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுப்பி வச்ச தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் அவருடைய உத்தரவு பேர்ல 10 தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த கொலை வழக்கு தொடர்புடைய நபர்களை தேடிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மாணவியோட உறவினர்கள் கிராமத்தை சேர்ந்த மற்றும் பல பேர், அது மட்டும் இல்லாம வடமாநில தொழிலாளர்கள் உட்பட அந்த பொண்ணோட படிச்ச பள்ளி மாணவ அப்படின்னு ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்டவங்க இந்த விசாரணை நடைபெற்று வந்தது. அது மட்டும் இல்லாம கிராமத்துல ஒவ்வொரு வீடு வீடாக போலீசார் தீவிரமாக தள்ளடை போட்டு விசாரணை மேற்கொண்டாங்க. ஆனாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் தொடர்ந்து காவல்துறை திணறி வந்தது. அப்படி இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா இந்த சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு 6 பேருக்கு DNA டெஸ்ட் வேற எடுத்திருந்தாங்க இந்த வழக்குல. ஆனாலும் குற்றவாளிகளை உறுதி செய்ய முடியாத நிலைமையில தொடர்ந்து நீடித்த நிலையில இந்த வழக்குக்கு விசாரணையாக தூத்துக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் சுந்தரபாண்டி நியமனம் செய்யப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்தது. ஆனாலும் கூட குற்றவாளி இவர்கள் தான் என்று உறுதியாக சொல்லப்படாத நிலை இருந்தது. அதாவது அவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கான தடயங்கள் பெரும்பான்மையாக கிடைக்கல. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இந்த வேடந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காத்தால கம்பெனில CCTV காட்சி ஆய்வு செஞ்ச போலீஸார் அதுல ஒரு இருசக்கர வாகனம் மர்ம வாகனம் வந்ததை கண்டுபிடிச்சாங்க. அந்த வாகனம் யாருடையதுன்னு கண்டுபிடிச்ச விசாரணை மேற்கொண்டதுல அந்த வாகனம் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அப்படிங்கிற பகுதியில இருந்து யாரோ மர்ம நபராக திருடப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்க ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதியப்பட்டிருந்தது. அந்த திருடிய நபர் யாராக இருக்கும், அவர்தான் குற்றவாளியா இருக்கிற கோணத்துல போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. அதே மாதிரி அந்த மர்ம நபர் திருடி ஒரு மர்ம நபர் திருடி வந்தது இந்த பகுதி எதுக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரியான விசாரணை போனதுல அந்த வந்தவர் ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குல தொடர்புடையவருங்கிற போலீசார் முதற்கட்ட விசாரணை கண்டுபிடிச்சாங்க. அதை தொடர்ந்து அந்த மர்ம நபரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதுல அவருக்கு வேற யாரும், அதாவது இந்த கிராமத்துல அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வேற யாரும் இருந்தாங்களா அல்லது வேற யாரையும் பார்க்க வந்தாங்களா அப்படிங்கிற கோணத்துல எல்லாம் போலீசார் விசாரணை நடந்தது. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இன்று இப்ப அந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்கார வழக்குல சாயல்குடி, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடிங்கிற பகுதியை சேர்ந்த மாவீரங்கிற தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிறவர் போலீசார் கைது செய்ததாக தகவல் வெளியாயிருக்குது. இந்த முனீஸ்வரன் மேல பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொள்ளை இந்த மாதிரி பாலியல் வழக்குகள் இதற்கு முன்னாலே இருப்பதாகவும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. இருந்தாலும் அவரை பிடிச்சிருக்கிற போலீஸ் தரப்புல தற்பொழுது வரை அவரை மருத்துவ பரிசோதனைக்கு எங்கேயும் இதுவரைக்கும் அழைத்து வரல. போலீசார் தனி இடத்துல வச்சு தொடர்ந்து அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த வழக்குல அவர் மட்டும்தான் இருக்கிறாரா, வேற யாரும் இருக்கிறாங்களாங்கிற மாதிரி தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இசக்கிராஜா.